வணக்கம். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. நமது மீனவர்களின் நலன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தகவல். தங்கம் விலை அதிரடி உச்சம். பவன் ரூபாய் 97,000 கடந்தது. கரூர் பிரச்சார கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணை. பிரவீன்குமார் IPS தலைமையிலான CBI குழுவினர் கரூர் வருகை. ஆவணங்கள் ஒப்படைப்பு. மக்காச்சோளம் பயிரிட்டிருந்த நிலத்தில் களை எடுக்கும்போது பரிதாபம். கடலூர் அருகே மின்னல் தாக்கி 4 பெண்கள் உயிரிழப்பு. திருச்செந்தூர் கந்தசஷ்டி திருவிழாவில் அன்னதானம் வழங்க அனுமதி பெற வேண்டும். தூத்துக்குடி கலெக்டர் இளம் பகவத் அறிவிப்பு. தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்வதற்காக ஏராளமானோர் IRCTC இணையதளத்தை பயன்படுத்தி ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொண்டிருந்த நிலையில் இணையதளம் திடீரென முடங்கியதால் பயணிகள் அவதியடைந்தனர். தீபாவளி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை மட்டுமே மற்றும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். திமுக ஆட்சியில் உருட்டுக்கடை அல்வாதான் கிடைக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பேச்சு. ஆணவ படுகொலையை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஆணையம் அமைத்து முதல்வர் MK ஸ்டாலின் உத்தரவு. சிறையில் இருந்து வெளியே வந்த தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகிகள் விஜயுடன் சந்திப்பு. கண் துடைப்புக்காக ஆணையம் குழு என அமைத்து மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கிறார் முதல்வர் MK ஸ்டாலின். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.